35 வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது பொன்மணி வெட் கிரைண்டர் இன்னோவேட்டிவ் குவாலிட்டி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்றிட்டு வராரு. அதை பார்க்கலாம். ஆணையர் திரு கிரண் குரலா ஏஸ் அவர்களை, மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் ஐஏஎஸ் அவர்களை, உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளை, அரசு உயர் அலுவலர்களை, நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்துள்ள பயனாளி பெருமக்களை, மகளிர் சுய உதவிக் குழுவை சார்ந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரிகளை, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு காலத்தில் திண்டிவனம் என்று அழைக்கப்பட்டதுதான் இன்றைய திண்டிவனம். திந்திரி என்றால் புளி, புளிய மரங்கள் அதிகம் இருந்த பகுதி என்ற காரணத்தால் அது காரண பெயராக வந்தது. சோழர்கள் காலத்திலும் பல்லவர் காலத்திலும் நாயக்க மன்னர்கள் காலத்திலும் வர்த்தக நகராக இருந்த இந்த திண்டிவனம் செஞ்சிக்கோட்டை, மயிலம் முருகன் கோயில், மேல்மலையனூர் அங்கனம்மன் கோயில்னு பல சிறப்புகளை கொண்ட மாவட்டம் இந்த விழுப்புரம் மாவட்டம். தலைநகர் சென்னைக்குள் வர வாசலா இருக்கக்கூடிய காரணமான திண்டிவனத்தில் இந்த மாபெரும் விழாவிலே கலந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தொலைநோக்கு பார்வையோட தேர்தல் அறிக்கையில வழங்கிய வாக்குறுதிகளில் பெரும்பாலானவற்றை நிறைவேற்றியும், தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்படாத பல திட்டங்களை முத்திரை திட்டங்களாக செஞ்சு கொடுத்தும் தமிழ்நாட்டு மக்களுடைய கனவுகளை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டங்களையும் பெரிய பெரிய திட்டங்களையும் நிறைவேற்றுறது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் நிறைவேற்றணும். அதுக்காகத்தான் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்கும் நான் வந்து உங்களுடைய குறைகளை கேட்டு கோரிக்கைகளை மனுக்களாக வாங்கியிருக்கிறேன். இந்த பயணத்தில் கோரிக்கை மனுக்களை மட்டும் வாங்கல, தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கையும் பெற்று திராவிட மாடல் அரசை அமைச்சோம். அந்த மனுக்களை எல்லாம் 100 நாட்களுக்குள்ள தீர்த்து வைக்கணும்னு முதலமைச்சரா பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற ஒரு புது துறையை உருவாக்கின. இந்த துறை மூலமா மக்கள்கிட்ட இருந்து வாங்கின 4,57,645 மனுக்களுக்கு 100 நாட்கள்ல தீர்வு கண்டோம். அந்த 100வது நாள்ல, அதாவது 2021 ஆகஸ்ட் 14ஆம் நாள் தலைமைச் செயலகத்தில் சிறப்பு விழா நடத்தி 32,283 பேருக்கு பட்டாவும் 30,455 பேருக்கு சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியமும் வழங்கின. அது மட்டும் இல்ல, 19,664 வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான ஒப்புதல் ஆணையும், 9,444 வீடுகள் கட்டுவதற்கான நிதி உதவியையும், 554 கோடியே 27 லட்சம் ரூபாய் செலவிலான
உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கான ஆணைகளையும் வழங்கின. மக்களுடைய குறைகளை, தேவைகளை உன்னிப்பா கவனிச்சு விரைவா நம்ம திராவிட மாடல் அரசு நிறைவேற்றி வருது. இது மக்கள்கிட்ட நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் அதிகமாக்கிடுச்சு. அதனால அந்த திட்டத்தை விரிவாக்கி தொடர வேண்டும் என்று முடிவு செஞ்சு 2021 நவம்பர்ல முதலமைச்சரின் தனி பிரிவு, முதலமைச்சரின் உதவி மையம் மற்றும் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஆகிய 3 துறைகளை ஒருங்கிணைச்சு முதல்வரின் முகவரின்னு ஒரு புதிய துறையை உருவாக்கணும். நான் பெருமையோடு சொல்றேன், இந்த துறை மூலமா 2021 மே மாதத்திலிருந்து இப்ப வரைக்கும் 1,49,00,000 மனுக்களுக்கு தீர்வு கண்டிருக்கிறோம். என்னை பொறுத்த வரையில அரசு என்பது 24 மணி நேரமும் மக்களுக்காக செயல்படணும். மக்களுக்கு தேவையற்ற அலைச்சல் இருக்கக்கூடாது. நிர்வாகம் எளிமையாகவும் விரைவாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் செயல்படணும். இத மனசுல வச்சுதான் பொதுமக்களான உங்களுக்கு எந்தெந்த சேவைகள் எல்லாம் அதிகமா தேவையோ அதையெல்லாம் உங்களுடைய வசதி, நீங்க வசிக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு பக்கத்திலேயே வழங்கணும்னு முடிவு செஞ்சு 2023 நவம்பர் முதல் 2025 மார்ச் வரை 3 கட்டங்களாக மக்களோட முதலெண்ண திட்டத்தை செயல்படுத்தணும். இப்படி தமிழ்நாடு முழுக்க 4,835 முகாம்களை நடத்தி 23,50,000 மனுக்களுக்கு தீர்வு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். இந்த திட்டமும் பொதுமக்களிடத்தில் பெரும் வரவேற்பை பெற்றது. அதனால என்ன செஞ்சோம்னா, உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை தொடங்கி 10,000 முகாம்களை நடத்த உத்தரவிட்டோம். இந்த திட்டத்தை தொடங்கியவுடன் இதனை செயல்பட விடக்கூடாது என்று சில பேர் உச்சநீதிமன்றம் வரை போனாங்க. இந்த மாவட்டத்தை சார்ந்த அவங்களுக்கு உச்சநீதிமன்றமே ஃபைன் போட்டு அனுப்புனாங்க. யாரு வரலாம் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். அதையெல்லாம் கடந்துதான் இந்த திட்டம் வெற்றி பெற்றிருக்கு. இங்க நீங்க தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க, பேசின பயனாளிகள் அதற்கே சாட்சி. நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த முகாம்களை எங்கெல்லாம் நடத்துகிறோமோ அங்கெல்லாம் முழுமையா நிறைவேற வேண்டும் என்று அரசு அதிகாரிகளுக்கு நான் உத்தரவிட்டேன். அதனால தன்னார்வலர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் நேரடியா போய் இந்த முகாம் என்னைக்கு நடைபெறுது, எங்கே நடைபெற போகுது, அங்கே என்னென்ன சேவைகளை வழங்க போறோம் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக எடுத்து சொல்லி அதில் பயனடைவதற்கான தகுதிகள், அதற்காக தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதற்கான ஒரு கையேடு விண்ணப்பத்தையும் வழங்கினாங்க. இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள ஊரக பகுதிகளில் 15 துறைகளை சார்ந்த 45 சேவைகளையும், நகர்ப்புற பகுதிகளில் 13 துறைகளை சார்ந்த 43 சேவைகளையும் வழங்கணும். மக்களும் நம்பிக்கையோடு வந்து தன்னுடைய கோரிக்கை மனுக்களை எல்லாம் கொடுத்தாங்க. இப்படி பெறப்பட்ட 38,50,000 மனுக்கள்ல இதுவரைக்கும் 38,44,000 மனுக்களுக்கு இறுதி செஞ்சிருக்கிறோம். இந்த முகாம்களை பெரும்பாலான மக்கள் என்ன கோரிக்கைகள் வச்சிருந்தாங்கன்னா, சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம், பட்டா மாறுதல், முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீடு, வருவாய்த்துறை மூலம் வழங்கப்படக்கூடிய பல்வேறு சான்றுகள், குடும்ப அட்டை ரேஷன் அட்டையில் திருத்தம், சொத்து வரி பெயர் மாற்றம், மின் இணைப்பு பெயர் மாற்றம், இது போன்ற கோரிக்கைகள் தான் அதிகமாக வந்துச்சு. இதெல்லாம் சின்ன சின்ன கோரிக்கைகள் தான். ஆனா
இதை நிறைவேற்றுறதுல பல நடைமுறைகள் சிக்கல்கள் இருந்திருக்கும். அதையெல்லாம் களையணும். அரசு என்பது மக்களுக்கானது. அரசு சேவைகள் மக்களுக்கு தடையில்லாம விரைவா கிடைக்கணும்னு உத்தரவிட்டு இந்த மனுக்களை எல்லாம் 30 40 நாட்களுக்குள்ள தீர்வு காணப்பட்டுச்சு. 35 வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது பொன்மணி வெட் கிரைண்டர் இன்னோவேட்டிவ் குவாலிட்டி.